வணக்கம். புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் ஒரு புதிய தலைப்புடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு கோபத்தை வெல்வது எப்படி. இந்த தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்க போவது கோபம் ஏன். ஏன் கோபம் என்ற கேள்வி ஏன்? கோபம் இயல்பானதுதானே, சாதாரணமானதுதானே, கோபப்படாமல் காரியமாகுமா என்ற கேள்விகள் அத்தனைக்கும் பதில் தர நம்மோடு இணைந்துள்ளார்கள் சகோதரி பிரம்மகுமாரி சாந்தி அவர்கள். சகோதரி அவர்கள் தமிழகத்தில் பிறந்து 25 வருடங்களாக சிங்கப்பூரில் வசித்து வருகிறார் தன் குடும்பத்தாருடன். அவர் 18 வருடங்களாக ராஜயோகம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். சாந்தி அவர்களும் அவரின் குடும்பத்தாரும் மிக பல ஆன்மீக சேவைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்று உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கோபம் ஏன் அப்படின்னு ஒரு தலைப்புல இன்னைக்கு பேச போறேன்னு சொல்லிருக்கீங்க. கோபம் ஏன் அந்த கேள்வியே ஏன் எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க. கோபம் இல்லாம என்னாவது நடக்குமா, ஏன் இந்த கோபம் அப்படின்ற அந்த கேள்வியை வந்து நான் முதல்ல வைக்கிறேன். சொல்லுங்க. சோ கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே கோபம் வருது. வயது வித்தியாசமே கிடையாது. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கோபப்படணும் அப்படின்னு இல்லாம சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கூட கோபம் வருது. அதனால நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிடுது லைஃப். அதோட கூட நம்ம ஹாப்பினஸ், அந்த சந்தோஷத்தை வந்து இழந்துடுறோம். ஸோ கோபம் வருவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நேரத்துல நம்முடைய மனநிலை, அந்த மனநிலை நல்லா இல்ல, ஏற்கனவே நம்ம வந்து மூட் அவுட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா வந்து கோபப்பட்டுடலாம். இது வந்து பேசிக்கான ஒரு ரீசன். அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஆசைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆசைகள் நிறைவேறாத போது கோபம் ஏற்படுது. அதே மாதிரி பயம் இருக்கு நிறைய. இப்ப எக்ஸாமினேஷன் ஒரு ஃபியர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த எக்ஸாம் போற போது ஏதான ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட நமக்கு உடனே கோபம் வந்துடும். அம்மா கேட்பாங்க, ஹால் டிக்கெட் எடுத்துட்டியா அப்படின்னா, அதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு கோபம். அது வந்து அந்த இது பயத்தினால வர்றது. அதே மாதிரி நம்ம நிறைய காரணம் இருக்கு கோபம் வர்றதுக்கு. இந்த காரணங்களை தெரிந்து கொள்ளாம நாம இருக்கிறதுனால நாம வந்து கோவப்படுறது நமக்கு ஈஸி ஆயிடுறது. ஆனா காலப்போக்குல பார்த்தோம்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு அது நமக்கு ஒரு சுபாவம் ஆயிடுது. அப்போதான் என்ன ஆயிடுது, நமக்கு ரொம்ப ஹெவினஸ் ஆயிடுது. ஏன்னா எதுவுமே பாசிட்டிவா பார்க்க முடியல, லைஃப்ல எல்லாம் இருந்தும் கூட என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா கோபம் இருக்கு. இன்னும் அடிப்படையான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது, எதிர்பார்ப்புகள். அப்போ எதிர்பார்ப்புகள் அகைன் ஒரு குவெஸ்டின் வரும், எதிர்பார்ப்புகள் இல்லாம நாம இருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதை பத்தியும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம யாருக்கோ ஒரு எய்ம் இருக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கு, கோபம் இல்லாம நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னு கொஞ்சம் நிறைய சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆழமான அடிப்படையான காரணங்கள் இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, முதல் காரணம் நம்மை பற்றி நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உலகத்தை பத்தி நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு. சில பேர் வந்து உலகம் பொல்லாதது, இன்றைய உலகம் பொல்லாதது, கலியுகம். கோபம் வராம எப்படி இருக்கும் தான் எல்லாரும் நினைக்கிறோம். அப்ப நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உலகத்தோட இருக்கு. அது ஒரு ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் விதம் அப்படின்னு சொல்றது. ஆங்கிலத்துல வந்து பெர்செப்ஷன் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றது. அது நம்ம எல்லாரும் நம்மோட அனுபவங்களின் அடிப்படையில தான் விஷயங்களை புரிந்து கொள்றோம். ஒரு தனி மனிதனோட அனுபவம் வந்து மற்றவரோட கண்டிப்பா வேற மாதிரிதான் இருக்கும். வேற மாதிரி. அப்போ நம்ம ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நான் சொல்றதும் நீங்க சொல்றதும் வேறையா இருக்கிறப்போ தானே அங்க விவாதம், ஒரு கோபத்துக்கான சூழ்நிலை ஏற்படுது. அது வந்து மூன்றாவது காரணம். நான்காவது காரணம், நம்முடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் இருக்கிற அந்த தொடர்பை வந்து நாம ஆழமா புரிந்து கொள்றதில்லை. ஏன்னா நெகட்டிவா நாம திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டோம், எதிர்மறையா எண்ணங்கள் போக ஆரம்பிக்குதுன்னா நம்மளுடைய உணர்வுகளும் கூட எதிர்மறை ஆயிடுறது. அப்போ நம்ம கோபத்தை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய எண்ணங்களை சரி பண்ணிக்கொள்ளணும். சோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்காம இருக்கிறதுனால நம்ம சட்டுன்னு கோவப்படுறது சுலபமா இருக்கு. இப்போ எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகவும், வார்த்தைகள் தான் செயல்களாகவும், செயல்கள் மூலமா உணர்வுகளும் உணர்ச்சிகளையும் நம்ம வெளிப்படுத்துறோம். எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் முதல் காரணம், அடிப்படையான காரணம். சோ இந்த மாதிரி நாம சிந்திக்காததுனால நாம பொதுவா கோபம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுடைய பிரத்தியாரோ
தான் நம்மளுடைய காரணம் கோபத்திற்கு, அல்ல சூழ்நிலைகள் காரணம். ஒண்ணு மத்தவங்கனால இல்ல சூழ்நிலைகள்னால அப்படின்னே நாம நினைக்கிறதுனால, சூழ்நிலைகள் மாறினாலோ இல்ல மற்றவர்கள் மாறினாலோ தான் நம்முடைய கோபத்திற்கு ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு நாம நினைச்சு விட்டுடுறோம். இதெல்லாம் போக இன்றைய சூழ்நிலையில இப்படி எல்லாருக்குமே கோபம் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், டைம், இந்த டைமை வந்து டைம் ஆஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ரொம்ப ஒரு சவாலுக்குரிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, வேர்ல்டு வைட் பொலிட்டிக்கலி நிறைய பிரச்சனை இருக்கு, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, அது மாதிரி என்விரான்மெண்டல் ப்ராப்ளம், இது எல்லாமே ரொம்ப அன்சர்டனா இருக்கு. எதையுமே நம்மளால வந்து ஒரு யூகம் பண்ணி இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நமக்கு எப்படி அந்த சூழ்நிலையை கையாள்வது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ ரெடியா இல்லை நம்ம. அதனால நமக்கு ஒரு பயம். ஏன்னா இப்போ அன்சர்டன் அப்படின்னு சொன்னா எதையுமே வந்து நம்ம இப்படிதான் இருக்க போகுதுன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அந்த ஃபியர் தான் வந்து இஸ் கிரியேட்டிங் எ ப்ராப்ளம் இன் அவர் திங்கிங். அந்த ஃபியர் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, கோபத்தை வந்து ஈஸியா நம்மளால வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்து எதிர்காலத்துல முடிக்கவே முடியும். நீங்க சொன்னீங்க பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளோ செயல்களோ இல்ல சமூகம், சொசைட்டி, சோசியல்னு சொன்னீங்க, சமூகம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வோ இல்ல என்வாயர்மெண்ட், நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்மள வந்து கோபப்படுத்துறதுக்கு ஒரு காரணமா அமையலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து ஒரு பெரிய அளவுல இருக்கு இல்லையா? சமூகம், அரசியல், இல்ல சுற்றுப்புற சூழல், இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு பெரிய அளவுல இருக்கு. இப்போ சுயத்தை பத்தி சொல்லும் போது கோபம் வந்து முதல்ல எனக்குள்ள வருது இல்லையா? அப்ப நான் ஒரு தனி மனிதனாக நினைக்கும் போது இப்ப சுயத்துக்கிட்ட கோபம் வர்றதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு, அது முதல்ல சொல்லுங்க. இந்த பொலிட்டிக்கல், சோசியல், என்விரான்மெண்டல், எக்கனாமிக்கல் இந்த கிரைசிஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா மொத்தமா பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சமுதாயத்தை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா சமுதாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாமெல்லாம் சேர்ந்ததுதான் சமுதாயம் இல்லைங்களா? மனிதர்கள் இல்லாம சமுதாயம் கிடையாது. அப்போ சமுதாயத்தை ஒரு பிரச்சனை அஃபெக்ட் பண்ணுது, தாக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த சமுதாயத்துல வாழக்கூடிய அந்த தனி நபர்களை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், சுற்றுச்சூழல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முந்தி காலத்துல வந்து நமக்கு இந்த பருவ காலங்கள் எல்லாம் வந்து கரெக்டா இருந்தது. அந்தந்த நேரத்துக்கு மழை பெய்யும், அந்தந்த நேரத்துக்கு வெயில் இருக்கும். அப்போ அது ரெகுலரா அந்த மாதிரி இருக்கிறப்போ, அது மழை காலம்னா அது தனியா இருக்கு, தனியா வெயில் காலம், குளிர் காலம்னு நல்லா கரெக்டா இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும். இப்ப எப்ப மழை பெய்யுது அதுன்றது முன்கூட்டி சரி அறிவிக்கவே முடியாது. ஆமா, எல்லாம் மாறி போச்சு. இப்ப நமக்கு பருவ காலம் தெரியும்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ரெடியா இருக்கிறோம், ப்ரிப்பேர்டா. ஆனா இப்ப எல்லாம் மாறி போறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மழை காலம் இல்லை, அதனால நம்ம ஆபீஸ்க்கு வந்து எப்போது போல கிளம்பி போறோம். அப்ப திடீர்னு மழை வந்துருது. அப்ப என்ன ஆகுது? டிராபிக் ஜாம். அப்புறம் நம்ம மீட்டிங் வச்சிருப்போம், பெரிய எரிச்சலான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி எரியுவாங்க இல்ல, குறையத்துட்டு வரல இன்னைக்கு பார்த்து இந்த வெள்ளை ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கு, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஹோல் ப்ரோக்ராம் வந்து அஃபெக்ட் ஆயிடுது இந்த சேஞ்சஸ்னால. ஓப்பன் ஆடிட்டோரியம்ல வச்சிருந்தா அது வந்து பெரிய பிரச்சனையா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா இது வந்து என்விரான்மெண்டல் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. அதே மாதிரி வேலைக்கு போறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி நம்ம வந்து ஒரு வேலைக்கு சேருவோம் அண்ட் 8 to 5 ஒர்க் பண்ணுவோம். கொஞ்சம் காலம் ஆச்சா ரிட்டையர்மெண்ட் ஃபினிஷ்ட் இல்லைங்களா? வேற வேலை தேடுறது அந்த மாதிரி கான்செப்ட் ஐடியாவே கிடையாது. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னா யாருக்குமே வந்து வேலை வந்து நிச்சயம் கிடையாது. ஏன்னா கம்பெனிஸ் எல்லாம் வந்து சின்னதாக்குறாங்க, எல்லா இடத்துலயும் மெஷின் வந்தாச்சு, ஜாப் செக்யூரிட்டி சுத்தமா இல்ல, பாலிசி எல்லாம் மாறி போயிடுது, ஆட்குறைப்பு 10 ஆள் செய்யறது ஒரு மெஷின் செய்யறது, அந்த 9 பேரை இல்ல 10 பேரை அனுப்பிச்சிடுறாங்க, அந்த பயம் இருக்கு. சோ அப்போ அந்த மாதிரியும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா குடும்பங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, முந்தி வந்து பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பெரிய பொறுப்பு முடிஞ்சது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை எப்படின்னாக்கா டிவோர்ஸ் ரேட் வந்து அவ்வளோ ஹையா இருக்கு. சோ எவ்வளவு காலம் அவங்க நல்லா வாழ போறாங்க அப்படின்னும் தெரியாது. சோ எல்லா விதத்திலயுமே ஃபியர் தான் இருக்கு. இந்த ஃபியர் பேஸ்டு சொசைட்டில தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ரிப்பேர்டா இல்லை இந்த சூழ்நிலைகளுக்கு.
அப்போ எதிர்பாராத ஒண்ணு நடக்கிறப்போ நமக்கு எப்படி ஸ்டேபிளா இல்லை நாம. அதனால நமக்கு எப்படி சிந்திக்கணும் அப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்கல. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். அததான் கோபம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நெகட்டிவ் இமோஷன். ஆனா நம்மளால இந்த சூழ்நிலைகளை நாம இருக்கிற வாழற காலம், இந்த காலம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கலாம் நாமோ அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியும். நாம என்ன பண்றோம், இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இந்த காலத்துல இது இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது அப்படித்தான் அப்படின்னு ஏத்துக்கணும். அப்போ எனக்கு இது ஏன் இப்படி அப்படின்னு அந்த கேள்வி இல்லை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளால திங்க் பண்ண முடியும். அப்போ இந்த சூழ்நிலைகள் வந்து எப்போ நமக்கு கையாள்றதுக்கு உள்ளுக்குள்ள சக்தி இல்லையோ, அப்ப அந்த சூழ்நிலைகள் வந்து பிரச்சனையா தெரியுது நமக்கு. இப்ப எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு இன்டர்னலி, எனக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமா தெரியல. ஆனா வேற யாருக்கும் அது ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கலாம். சோ வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா காலம் மாறிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும் ஒரு விஷயம்னு சொன்னா, எனக்குள்ள நான் இன்டர்னல் ஸ்ட்ரென்த், எனக்குள்ள நான் என்ன பலசாலி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா, வெளியில உள்ள விஷயங்கள் வந்து என்ன பாதிக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் தான். அதனால நம்ம எதுலயும் நெகட்டிவா திங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி அந்த மாதிரி போயிடும். சோ அதுல வந்து நமக்கு ஒன்றும் ப்ரொடக்டிவா இல்லை, நம்மளோட எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமா இல்லை. அதனால சூழ்நிலை இதுதான், நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரம் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு நிதானத்துக்கு வந்து நமக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தை, உள்ளுக்குள்ள நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பலத்துல நாம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளால நம்மளையும் காப்பாத்திக்கிட்டு மத்தவங்களையும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப உதாரணமாக, இப்ப எங்க பார்த்தாலும் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், ஒரு பூகம்பம் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த இடத்துல சூழ்நிலை வந்து ஒண்ணுதான். ஆனா 2 வீடு இருக்கு. ஒரு வீடு வந்து அந்த பூகம்பத்துல முற்றிலும் செதறி இல்லாம போயிடுது. பக்கத்துல இருக்கிற இன்னொரு வீடு வந்து நல்லா இருக்கு, ஸ்டேபிளா. அப்போ இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா, பூகம்பம் அப்படிங்கிறது ஒரே சேம் சீன் தான். ஆனா ஒரு வீடு நல்லா இருக்கு ஸ்டேபிளா, இன்னொரு வீடு ஃபுல்லா விழுந்துடுச்சு. சோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேபிளா இருக்கிற வீட்டுக்கு அந்த அடிப்படை அஸ்திவாரம் வந்து நல்ல பலமா இருக்கு. ஆனா இன்னொரு வீட்டுக்கு அந்த அஸ்திவாரம் வந்து வீக்கா இருக்கு, அதனாலதான் விழுந்துருது. அப்போ இந்த நல்லா இருக்கிற வீட்டுக்கும் இந்த விழுந்த வீட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, அதனுடைய ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி. ஏன்னா சூழ்நிலை வந்து ஒண்ணுதான். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்மளுடைய பலத்தை வந்து வளர்த்துக்கணும். உதாரணமாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு பாக்குற போது, நமக்குள்ள நிறைய அமைதி இருக்கு. நாமளே அமைதியான ஆத்மா தான். அதனாலதான் எப்போ நம்ம அமைதியா இருக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே அமைதியா இருக்கிறதுல ஒரு விருப்பம் இருக்கு. அதே மாதிரி சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய உண்மையான குணம், அன்பு அப்படிங்கிறது உண்மையான குணம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. அது நம்மளோட இயல்பாகவே முதல்ல இருந்து இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கு. அதுதான் நாமும். அப்போ அது நமக்கு முதல்ல தெரியல இந்த விஷயம். அடுத்த விஷயம், இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நான் உண்மையிலேயே அமைதியான ஆத்மா அப்படின்னு சொல்லி நம்ம பழகி பார்த்தோம். ஒரு 5 தரம் அந்த எண்ணத்தை உருவாக்கினா கூட அமைதியா நம்மால உணர முடியும். இந்த ஒரு பலத்தை வந்து இந்த ராஜயோக தியானத்தின் மூலம் நாம் வந்து இன்ஸ்டன்டா அனுபவம் பண்ண முடியும். இந்த விஷயத்தை வந்து எல்லா சென்டர்லயும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், வேர்ல்டு வைட், உலகம் முழுக்க எந்த செலவும் இல்லாம நம்ம கத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நாம் உணர்வதற்கு காரணம் அப்படிங்கிறது இதுல வந்து நமக்கு அனுபவம் ஆயிடும். அப்போ என்ன மாதிரி எண்ணங்களை வந்து நான் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா கோபத்தை வெல்ல முடியும் அப்படின்றீங்க. கோபமே இல்லாம இருக்கலாம். கோபம் ஏன்? கோபமே இல்லாத, நம்மள இயல்பே இல்ல, அதனால அது இல்லாம இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஆச்சரியகரமான விஷயமா இருக்கு. இப்ப எல்லாம் கோபத்தை எப்படி கையாளுறதுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ல கையாளுறதுல அதை வெற்றியை கொள்ள முடியும் அப்படின்றீங்க. அதுக்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு விளக்க முடியுமா? நிச்சயமா. சோ கோபத்தை மேனேஜ் பண்றது, மேனேஜிங் ஆங்கர் அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வகிப்பது. அதை இப்போ நாம செஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனா ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொன்னா கோபத்தை முடித்து விடுவது அப்படின்ட்டு அர்த்தம்.
அப்போ இப்போ நம்ம ஏன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா, நம்ம அதை கோவப்பட்டு நம்மளுடைய சுபாவம் ஆயிடுச்சு. ஏன்னா சில பேர் சொல்றாங்க, நான் வந்து கோபக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஐடென்டிபிகேஷனே அப்படி ஆயிடுச்சு. ஆமா. அப்போ அவ்வளோ கோபம் வந்து கெட்ட கோவம் ஒரு நல்ல கோவம் வேற இருக்கான்னு தெரியாது. கெட்ட கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட கோவம். ஏன்னா அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா கூட, கோபம் வந்து எப்போதும் நல்லது செய்யறது இல்ல. வரும்பொழுதே சுயத்திற்கு சந்தோஷம் போயிடுது இல்லைங்களா? அப்போ அந்த நல்ல விஷயம் கோபத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஒரு காலத்துல நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட அந்த சுபாவம் இருக்கு இல்லையா? சோ ஒவ்வொரு தரமும் கோபப்படக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்பொழுது நான் கோபப்படாம அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள பதிவாகி இருக்கிற அந்த கோபத்தை வந்து நான் அழிக்கிறேன், எரேஸ் பண்றேன் அப்படின்ட்டு அர்த்தம் அந்த பதிவை. சோ அதனால அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு நாம வந்து முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னா, முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லா சான்றோர்கள் சொல்லிட்டு போனது. அதன்படி நம்மளால பாசிட்டிவா பார்க்க முடியுது லைஃப்ல சேஞ்சஸ். அதனால வெற்றி கொள்ள முடியும் நிச்சயமாக. இப்போ இதை எப்படி பயிற்சி பண்றது? பயிற்சி பண்ணி தானே முடியும் இல்லையா? எடுத்தோடனே வந்துட முடியாது. மாத்திர முடியாது. இல்ல முதல்ல மேனேஜ் பண்றது தெரியணும், கையாட தெரியணும், அதுக்கப்புறம் கட்டுப்படுத்த தெரியணும், அப்புறமா தானே இதை வெற்றி கொள்றது. நிச்சயமா. அப்போ அது படிப்படியா எப்படின்னு ஒரு சின்னதா ஒரு சொல்லி காமிங்களேன். என்ன சோ ஒரு 4 விஷயங்கள்ல நாம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அநேகமா எல்லோருமேன்னு சொல்லலாம், கோபம் வந்த உடனேயே நம்மளுடைய எண்ணங்கள் வந்து யார் என்ன பண்ணா, எந்த சூழ்நிலைனால நம்ம கோபம் வருது அப்படின்னு நம்மளுடைய மொத்த அட்டென்ஷன் வந்து வெளியிலேயே இருக்கு. அவங்கள காரணம்னு சொல்றோம். ஆனா வந்து நிஜத்துல ரியாலிட்டியில பாக்குற போது அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். அது வந்து சரி கிடையாது. ஏன்னா இப்ப அவங்க பிரத்தியார் எப்படியோ நடந்துக்கிறாங்க, ஏதோ பேசுறாங்க, அதனால நம்ம கோபம் வருதுன்னு சொன்னா அது அவங்களுடைய சாய்ஸ், அவங்களுடைய விருப்பம், அவங்க எப்படி பேசுறாங்க. ஆனா அதை நான் எடுத்துக்கணுமா வேணாமா, அது என்னோட choice. என்னுடைய அது சாய்ஸ். என்னோட விருப்பம். வேணுமா வேணாமா, எடுத்துக்கிறதா இல்லையா அப்படின்றது நான் முடிவு பண்ணணும். ஏன்னா இப்ப பாருங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் கோபம் அப்படிங்கறது வந்து நாம என்ன நினைக்கிறோம்னாக்கா இயல்பு அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் வந்து ஒரு தவறான கருத்து இல்லைங்களா? இயல்பு அப்படின்னு நினைச்சோம்னா நாம அப்படித்தான் இருப்போம். ஆனா நமக்கு அமைதியா இருக்க பிடிச்சிருக்கே, இப்படிதானே இருக்க விரும்புறோம். அப்ப இது நம்முடைய இயல்பா, அது நம்முடைய இயல்பா? அமைதியா இருக்கணும்னு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா திருப்பி 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 என்ன வேணும்னு சொல்றாங்க. வேணும்னு சீண்டி விடுறான் பாரு அப்படின்னு சொல்லும்போது கோவம் வராதா? அது இயல்பு இல்லையா? இல்ல, அவங்க என்ன வேணா செய்யலாம். ஆனா நான் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணணும். ஏன்னா நம்ம பிரத்தியாரை வந்து கண்ட்ரோல் பண்ணி, இப்ப அவங்க நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிட்டா நம்மளால நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு கிரேட்னஸும் இல்லையே, அவங்க மகத்துவம் வெளியில இருந்து இல்லையே. என்ன இயக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நான் அவங்களுக்கு அடிமைங்கிற மாதிரி. ஆமா, என்னுடைய மொத்த கண்ட்ரோல் வந்து அவங்க கையில தான் இருக்கு. அவங்க என்ன பிரஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். அப்படி இருந்தோம்னு சொன்னா நம்முடைய சந்தோஷம் வந்து நிலையானதா இருக்க முடியாது. அதுக்கு 4 விஷயங்களை நாம கவனம் செலுத்துறது என்ன அப்படின்னா, முதல் விஷயம், என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், வாட் இஸ் மை வியூ அபவுட் மை செல்ஃப். இப்ப சில பேர் வந்து நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட், எனக்கு கோபம்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா, மூக்கு மேல இருக்கு குதிச்சு வந்துரும் அப்படி அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் நமக்கு இருக்குன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் கோபப்படணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கோபக்காரன் இல்லைங்களா? அப்போ நான் எப்படி இந்த விஷயத்தை கோபப்படாம கையாள முடியும் அப்படின்னு எனக்கு தாட்டே கிடையாது. அப்போ எனக்கு நிச்சயம் கோபம் வரும். ஏன்னா நான் வந்து அதை நிர்ணயம் பண்ணிட்டு வச்சிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் கோவம் வரும். இப்ப நான் கோவப்படலன்னா நானே ஆச்சரியப்பட்டுக்க போறேன். அப்ப என்னை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சோ அந்த ஐடென்டிட்டி அதுல வந்து அந்த மாதிரி நான் என்ன நினைக்கணும்னா, என்னை பத்தி என்னுடைய ஒப்பீனியன் என்ன, இதை நாம வந்து உட்காந்து நம்ம சிந்திச்சு பார்த்து என்னை பத்தி நான் என்ன கருத்து வச்சிருக்கேன்னு எழுதணும். ஏன்னா சிலப்போ மத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ ரொம்ப கோபக்காரன்னு, நான் என்ன சொல்லிக்கலாம் அப்படி, ஆனா நீங்க சொல்லக்கூடாது. சொன்னா அது எப்படி எப்படி என்ன சொல்லலாம், என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் இல்லைங்களா? அப்ப நீங்க சொல்லும் போது நான் ஒத்துக்கலாம். ஆனா எனக்குள்ள அந்த எண்ணம் இருந்தா அதைதான் நான் வெளிப்படுத்துறேன். சோ அது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய அனுபவம் என்ன. இப்போ சில பேர் வந்து யாரோ ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களுக்கு அனுபவம் உலகத்தை பத்தி, உலகம் பொல்லாதது, ஏமாற்றக்கூடியது அப்படின்ட்டு இருக்கும். அப்போ என்ன, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், யாரையும் நம்ப மாட்டாங்க லேஸ்ல, இந்த மாதிரி இருக்கும். 3வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, பெர்செப்ஷன் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றது ஆங்கிலத்துல. ரியாலிட்டி அப்படின்னா யதார்த்தம், அதாவது என்ன இருக்கோ அது எப்படி இருக்கோ
அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த பூ இருக்கு. இப்போ இத பார்த்து ஒருத்தரை நாம ஏதானும் சொல்ல சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால அதுல நல்ல சென்ட் இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, நல்ல ஒரு லைஃப் கொடுக்குது, இப்படியா அவங்க வர்ணிச்சுக்கிட்டே பல வண்ணங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி அவங்க வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இன்னொருத்தரை கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஒப்பீனியன் இல்லாம இருக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ளவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? பிளாஸ்டிக்ல இருக்கு, வாசனையும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். காஞ்சது மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். என்ன வேணா சொல்லலாம். யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பூ வந்து உண்மையில எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கு. அதை பாக்குற விதம் தான் மாற்றம் இருக்கு. இட்ஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். அதுல வந்து கலர்ஸ் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. இட் ஆட்ஸ் ஃபிளேவர், லைக் ரூமுக்கு வந்து ஒரு கூட்டி தருது. அவ்வளவுதான் யதார்த்தம். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் பாக்குற விதம் வித்தியாசமாகுது இல்லையா? இதே மாதிரி சூழ்நிலைகள் மனிதர்களை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளும் விதம் வந்து வேறுபடுது. இதனால ஒருத்தர் கிட்ட கருத்து வேறுபாடு வர்றது இன்னொரு மிகப்பெரிய காரணம் கோபம் வரத்துக்கு. 4வது காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய உணர்வுகளுக்கு காரணம். இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத நாம உணர்வு பூர்வமா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சிலப்போ நம்ம வந்து பேசுறப்ப வெளியில ஓரளவுக்கு மேனேஜ் பண்றோம் ஆங்கரை, ஆனா உள்ளுக்குள்ள மனசுல எண்ணங்கள் வந்து நிறைய கோபம் இருக்கு. ஆனா வெளியில நம்ம காட்டிக்கலன்னா கூட உள்ளுக்குள்ள நம்மள பாதிக்குது. இதனால உடலுக்கும் மனதுக்கும் நிறைய வியாதிகள் வருது. அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். சோ இந்த 4 விஷயத்தை நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சுயத்தின் மீது கவனத்தை வைக்கும் பொழுது நம்மால் வந்து நம்மை தெரிந்து கொள்ள முடியும். பழக்கத்தை ஏற்படுத்தினது நான் தானே, அதை விளக்குறது என்னால முடியும். நிச்சயமா முடியும். ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கிறோம்னா அதை ரிஜெக்ட் பண்ண வேணான்னு ஒதுக்கி தள்ளும் என்னால முடியும். நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம தான் மாஸ்டர். நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அப்படித்தான் நம்ம வாழறோம். இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணோம், உணர்ந்தோம், கோபம் அப்படிங்கிற விஷயம் வேண்டாத விஷயம், அது இல்லாம நம்மளால நல்லா வாழ முடியும் அப்படின்னு முதல்ல அந்த கருத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம உடனடியாக மாற்றம் பார்க்க முடியும். இந்த விதத்துல நம்ம கோபத்தை வந்து வெல்ல முடியும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கீங்க எல்லார்கிட்டையும், கோபத்தை வந்து நம்ம வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு. இன்னைக்கு உள்ள இந்த கோபம் ஏன் என்ற தலைப்புல வந்து ரொம்ப எளிமையான விளக்கத்தை கொடுத்து எங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். வணக்கம்.